ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, சில நாட்கள் வருத்தத்தோடு இருந்தாய், சில நாட்கள் கவலைகளோடு இருந்தாய், சில நாட்கள் எதிர்பார்ப்போடு இருந்தாய், பல நாட்கள் ஏமாற்றத்தோடு கடந்தாய். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக சற்று கோபத்தோடே இருக்கின்றாய். எல்லார் மீதும் உனக்கு கோபம். என்னதான் நண்பர்கள் ஆறுதல்கள் சொன்னாலும் சில சமயம் நண்பர்கள் மீதும் நீ கோபப்படுகிறாய். சகோதரர்கள், உறவினர்கள் என்று எல்லோர் மீதும் ஒரு விதமான கோபத்தோடே நீ இருக்கின்றாய். ஏன் சொல்ல போனால் உன்னுடைய பெற்றோர் மீதும் கூட ஒரு சிறு சிறு கோபங்களோடு தானே இருக்கின்றாய். இறுதியாக இந்த அன்னையின் மீதும் கடும் கோபத்திலும் வருத்தத்திலும் இருக்கின்றாய். உண்மைதானே? யாரும் எனக்கு உதவி புரிய போவதில்லை, யாரும் என் மனதை புரிந்து கொண்டு எனக்கு துணையாக நிற்கப் போவதில்லை, யாரிடமும் என்னுடைய கேள்விக்கான பதில்கள் இல்லை என்பதை உன்னுடைய அதீத கோபத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் தங்கமே, ஒன்றை புரிந்து கொள். இப்பொழுது உன்னிடம் இருப்பது கோபம் அல்ல, உன்னுடைய இயலாமை. இப்பொழுது நீ கடக்கும் இந்த சூழ்நிலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அதீதமான கவலைகளும் வருத்தங்களுமே கோபம் என்ற வெளிவேஷம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறாய். தங்கமே, உண்மையில் உன்னிடம் இருப்பது இயலாமைதான். சற்று யோசித்து பார். சில நேரங்களில் நீ தனிமையில் இருக்கும் பொழுதும், உன்னை சுற்றி பல பேர் இருந்தாலும் நீ தனிமையை உணரும் பொழுதும், ஒரு ஏகாந்த இரவினில் கண்களை மூடி உறங்க நீ எத்தனிக்கும் பொழுதும், ஏன் உன்னுடைய கண்களில் உன்னை மீறி கண்ணீர் தடம் புரண்டு ஓடுகிறது? தங்கமே, மனதை அழுத்தி கொண்டும் மனதை பிசுக்கிக் கொண்டும் ஒருவித வலியை நீ உணர்கிறாய் அல்லவா? இவ்வாறு தனிமையில் உன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் எதை காட்டுகிறது? கோபத்தையாய்? இல்லை கண்மணி, உன்னுடைய ஏமாற்றங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உன்னுடைய கவலைகளையும் வருத்தங்களையும், அதீதபட்சமாக உன்னுடைய இயலாமையை காட்டுகிறது. உற்றாரை ஊராரை நீ கோபம் என்று ஏமாற்றி விடலாம். உன்னுடைய அன்னையான இந்த ஓம் சக்தியை எதை வைத்து ஏமாற்ற முடியும்? உன்னுடைய மனதை படிப்பவள் மட்டுமல்ல, உன்னுடைய மனதிற்குள் நிலைத்து இருப்பவளும் இந்த சக்தி தானே. உன்னுடைய மனதை புரிந்து கொள்ள என்னால் முடியாதா என்ன? ஆம் தங்கமே, நீ சொன்னால்தான் தெரிந்து கொள்வதற்கு. நான் உன்னுடைய உறவோ நட்போ அல்ல, உன்னை படைத்த உன் அன்னை. என்னையன்றி வேறு எவர் உன்னுடைய மனதை இத்தனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும்? உன்னுடைய கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல இந்த அன்னையின் அருள் ஒரு பொழுதும் காணாமல் போவதாக நீ நினைக்கிறாயா? அது எப்படி சாத்தியமாகும்? என் குழந்தையான உன்னை விட்டு உன் அன்னை எங்கு செல்வேன்? சுமைகள் கூடும் பொழுது இறுதிக்கு வைக்க வழியே தெரியாத பொழுது இருக்கவே இருக்கின்றேன் உன் அன்னை. இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் இந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று இதை பற்றியெல்லாம் உனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் என் தங்கமே, ஒன்றேன் தெரியுமா? எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வரவிருந்து அது எல்லாம் என் அருளால் உனக்கு வராமல் தவிர்க்கப்பட்டு விட்டன. இந்த அன்னை உனக்கான கஷ்டங்கள் பலவற்றை வராமலேயே தடுத்தும் இருக்கின்றேன். அவையெல்லாம் உன்னுடைய கவனத்திற்கு கூட வராமலே போய்விடுகிறது. தங்கமே, நான் உன்னிடம் எந்த கணக்கும் சொல்வதே இல்லை. நான் உனக்காக செய்த எதையும் உனக்கு நான் சொல்லி காட்டுவதும் இல்லை. உன்னை என் குழந்தையாக நான் ஏற்ற பிறகு உனக்கு செய்வதெல்லாம் என்னுடைய கடமையாகவே நான் நினைக்கிறேன். அதனால்தான் எத்தனையோ உண்மைகள் உனக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. என் தங்கமே, துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்பொழுது நீ ஒரு பெரிய உண்மையை மறந்து விடக்கூடாது. எதுவுமே காரண காரியமில்லாமல் உன்னிடம் வருவதில்லை. அவற்றில் சில நீ சம்பாதித்தவைதான் என் தங்கமே. உன்னுடைய முந்தைய செயல்களின் விளைவுகளை நீயே வரவழைத்தவற்றை நீ சந்தித்தே ஆக வேண்டும் அல்லவா? மறுப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல தங்கமே. சரி, அத்தனையும் என்னுடைய கர்மவினையா? எந்த புண்ணிய காரியங்களும் நான் செய்யவில்லையா என்று கேட்டால் அத்தனையும் உன்னுடைய கர்ம வினைகள் அல்ல. ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் நீ வளரவும் பக்குவப்படவும்
உனக்கு தேவையான அனுபவங்களை கொடுப்பதற்கும் உனக்கு தரப்படுகிறது தங்கமே. அது எல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அதை கற்றுக்கொண்ட பிறகே அந்த சோதனை தீயில் பட்ட பின்னரே நீ புடம் போட்டு தங்கமாய் மிளிரப் போகிறாய். இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வராவிட்டால் கைகளால் மென்மையாக தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா? இன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நீ பக்குவமடைவதும் சாத்தியமல்ல. உளிக்கு கல்லின் மீது பகை இல்லவே இல்லை. உளி அடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாகுவதும் இல்லை. கடவுள் என்ற சிற்பி உன்னை செதுக்கும் பொழுது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வோடு தாங்கிக் கொண்டால், இது அர்த்தமில்லாதது அல்ல என்று புரிந்து கொண்டால், அந்த அடிகளும் உனக்கு ஆனந்தமாகவே இருக்கும். என் தங்கமே, இதை இப்படியும் சொல்லலாம். மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறியதால் தாய் விட்டு விட மாட்டாள். குழந்தை குணமாக வேண்டும் என்று அக்கறை அவளுக்கு அதிகமாக இருக்கிறதல்லவா? எனவே பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமைக்காரியாக கூட நினைக்கலாம். ஆனால் அங்கே பிள்ளை என்ன நினைக்கிறது என்பது அந்த தாய்க்கு முக்கியம் கிடையாது. குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட தாய் நன்றாக அறிவாள். இங்கே குழந்தையிடம் தான் நல்ல பெயர் வாங்க வேண்டும், நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்பது தாயின் நோக்கமல்ல. அவள் கெட்டவளாக தெரிந்தாலும் சரி, குழந்தை அவளை தட்டிவிட்டாலும் சரி, எட்டி உதைத்தாலும் சரி, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு குழந்தையை குணமாக்க வேண்டும் என்பதிலேயே கவனம் செலுத்துவாள். அவளை பற்றி அவள் ஒரு பொழுதும் கவலை கொள்வதில்லை. கடவுளும் அந்த தாயை போலத்தான். இனி கஷ்ட காலங்கள் வரும்பொழுது கடவுளை திட்டாதே. அவற்றை தாங்கும் சக்தியையும் அவற்றிலிருந்து கற்கும் புக்தியை மட்டுமே கடவுளிடம் வேண்டு. என் தங்கமே, கஷ்டங்காலங்களில் தைரியத்தை இழக்காதே. உனக்கு நடக்க முடியாத பொழுது சுமக்க தயாராக உன் அன்னை உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் நிச்சயமாக சுலபமாகும். முடிவு நிச்சயமாக இனிமையாகும். நடப்பதையெல்லாம் பார்த்துவிட்டு என்னுடைய வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. எல்லாம் நிறைவாக இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை என்பதே நிச்சயமான உண்மை. நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன்னுடைய வாழ்நாளை ஏக்கத்தோடு துளைத்து கொண்டிருப்பவள் முட்டாள். ஆம் தங்கமே, நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்பதை நினைப்பதை தவிர நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்பவனே புத்திசாலி. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நல்லதுதான் நடந்தது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் சர்வ நிச்சயமாக நல்லவற்றிற்கான பாதை மட்டுமே. இனி உன்னுடைய எதிர்காலத்திலும் நல்லது மட்டுமே நடக்கும். எனது இந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள். உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என்று எவருமே இல்லை, எதுவும் தெரியாதவர் என்று எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். என் தங்கமே, இவ்வாறாக உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படும். மகிழ்ச்சி வந்துவிட்டாலே செல்வம், மன நிம்மதி, ஆரோக்கியம் என எல்லாம் தானாகவே வர ஆரம்பிக்கும். ஆம் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தரமானதாகவும் தானாகவும் நடக்க துவங்கும். உன்னுடைய கோபங்கள் எல்லாம் அப்பொழுது மகிழ்ச்சியாக மாறும். உன்னுடைய கவலைகள், கஷ்டங்கள் என எல்லாவற்றையும் கடந்து வந்து ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தையும் நித்தியமான வாழ்க்கையையும் அடைய போகிறாய். ஆம் தங்கமே, இந்த காலகட்டம் இப்படியே இருந்துவிட போவதில்லை. கூடிய விரைவில் பல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. வேறு கோணத்தில், வேறு பாதையில் உன் வாழ்க்கை பயணிக்கத்தான் போகிறது. உன்னுடைய கவலை, வருத்தம், கோபம் என்று எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு சற்று நேரம் மௌனமாக இரு என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது என்னவென்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் உன் அன்னை பார்த்து கொள்கிறேன். இந்த அன்னை மீது நம்பிக்கை வைத்து மௌனமாகவும் அமைதியாகவும்
தீர்க்கமான நம்பிக்கையோடும் காத்து கொண்டிருப்பது மட்டுமே இனி உன்னுடைய வேலை. எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு நீ கேட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் சேர்க்கின்றேன். இனியேனும் கோபப்படாமல் இரு. உன் அன்னை நான் இருக்கும் பொழுது இந்த கோபம் உனக்கெதற்கு? கூடிய விரைவில் உன்னுடைய முகத்தில் புன்னகை ஒன்று தவழப் போகிறது தங்கமே. அது உன் முகத்தில் நிரந்தரமாகவும் இருக்க போகிறது. என்னை நம்பினால் ஓம் சக்தி என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக இந்த நாளை துவங்கு. இனி எல்லாம் நன்றாகவே நடக்கும். எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இனிமேல் எதற்கும் அழக்கூடாது. எங்கெங்கும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக, உனக்கு நிழலாக உன் அன்னை நான் இருப்பேன். நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழும் காலம் வந்து விட்டது. உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை நிமிர்ந்து பார்க்க போகிறார்கள். ஆம் தங்கமே, உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வந்து உன்னிடம் நட்பு வைக்கப் போகிறார்கள். எல்லாம் நல்லதாகவே மாறும். நல்லதே நினைக்கும் என் செல்ல குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.